இப்போ எலெக்ஷன் டியூட்டி உலகநாயகன் கமல் சார் ரொம்ப தீவிரமாக பிரச்சாரத்தில் இறங்கியிருக்காரு. தக்லீஃப் படத்துலேருந்து 2 பேர் விலகிட்டாங்க. முதல்ல துல்கர் சல்மான் விலகினார், அதுக்கடுத்து ஜெயம் ரவி விலகிட்டார். அதுக்கு பதிலாக எஸ்டிஆரை கொண்டாந்தாங்க. ஆனால் எஸ்டிஆர் விவகாரம் அவருக்கும் அந்த வேல்ஸ் ஐஸ்வரி கணேஷுக்கும் உள்ள பிரச்சனை தீர்ந்தபாடு இல்லை. அது இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய சோகமாக இருக்குது. இதை எதிர்கொள்கிற அளவுக்கு மணிரத்னத்தினுடைய மெட்ராஸ் டாக்கீஸ் தயாராக இல்லை. ஆகவே எஸ்டிஆரை அப்படியே கழட்டி விட்டாங்க. அதுக்கு பதிலாக 2 கேரக்டரை அதிகமாக நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கதையை அமைச்சிட்டாரு மணிரத்னம். இப்போ மொத்தம் 3 கேரக்டர் பண்ணுறாரு உலகநாயகன் கமல்ஹாசன். இந்த ஷூட்டிங் இனிமேல் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்க போகுது. அது வரைக்கும் பிரச்சாரம், அரசியல் இந்த மாதிரி தான். ஆக அந்த 2 கேரக்டர், எக்ஸ்ட்ரா கேரக்டர் எப்படி இருக்குன்னு சொன்னால், அது ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு மணிரத்னம் நினச்சிருக்காரு. மேக்கப்பில் ஆகட்டும், அந்த கேரக்டரை கொண்டாடுறதுலையாச்சும் நம்ம வித்தியாசமாக உலகநாயகனை காட்டணும். ஆகவே அவர் ரெடியாக இருக்கார், கமல்ஹாசன் ரெடியாக இருக்கார். செல்ஃபியாக அவரை வச்சு அந்த 3 விதமாக அவரை இது பண்ணிடணும். அதுக்கப்புறம் இங்கே பேட்சப் ஒர்க் இங்கே மற்ற மாதிரி இதில் நம்ம 3 இதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இப்போ சும்மா ஒரு அவுட்லைன் பேசியிருக்காங்க. கமல்ஹாசனும் மணிரத்னமும் ஒரு அவுட்லைன் பேசியிருக்காங்க, இந்த 2 கேரக்டர் எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்ட்டு. அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இப்போ அடுத்து பெரிய படங்கள் எதுவுமே கமல்ஹாசன் கையில் இல்லை. அதாவது அவர் படங்கள் இந்தியன் 2 ரெடியாக இருக்குது, இந்தியன் 3யும் ரெடியாக இருக்குது. என்ன இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்தியன் 2 போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்தியன் 3 மாத்திரம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருக்கு. மற்றபடி அவர் சிவகார்த்திகேயன் படம் நல்ல விலைக்கு போயிடுச்சு, ராஜ்கமல்ஸு. அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு படம் இருக்குது, எஸ்டிஆர் படம். அது பிரச்சனை இல்லை, அது தான் அது ஆரம்பமாக போகுது. ஆகையினால உலகநாயகனுக்கு சிரமம் இல்லாமல் இனிமேல் அவர் படப்பிடிப்புகளில் கலந்துக்கிடலாம். அரசியலில் அவர் ஜூன் மாதம் வரைக்கும் அவரை நாங்கள் தொந்தரவு பண்ண மாட்டோம், தொல்லைகள் பண்ண மாட்டோம் அப்படின்னு மணிரத்னம் தரப்பு மெட்ராஸ் டாக்கீஸ்லேருந்து சொல்லிட்டாங்க. இதனால் உலகநாயகன் முழு மூச்சா, முன்னை விட முழு மூச்சா, ஏன்னா இன்னும் எதிர்வரும் காலங்கள்லாம் எப்படி இருக்க போகுதுன்னா, இது தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் இவர் வரல, நம்ம ராகுல் காந்தி வரல, அவர் வர வேண்டியது இருக்குது. எல்லாருமே இந்த இந்தியா கூட்டணியின் சார்பாக ஒரு மிகவும் பெரிய கூட்டம், மாபெரும் கூட்டம், அத்தனை தலைவர்களுமே கூடி பேசக்கூடிய ஒரு கூட்டம், அது சென்னையில் நடத்தணும். அந்த வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. அநேகமாக அது மயிலை மாங்கொல்லையில் நடத்தலாமா அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் இருக்காங்க. ஏன்னா மயிலை மாங்கொல்லையில் நடந்த கூட்டங்கள் எல்லாமே வெற்றிகரமாக தான் அமைஞ்சிருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. ஆகையினால் இந்த மயிலை மாங்கொல்லையில் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி. அதில் இன்னொன்று இருக்குது. ஏன்னா இந்த மயிலைங்கிறது வரும்போது உங்களுக்கு ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய தொகுதி அது. இப்போ மோடி 5 தடவைக்கு மேலே வந்துட்டார், இன்னும் வரப்போகிறாரு என்னமோ தெரியல, அவர் ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னு தெரியல. 5 தடவையும் எந்த விதமான பெரிய மாறுதலும் கிடையாது. சும்மா இந்த பத்திரிகைகளும் மற்ற ஊடகங்களும் இந்த கோடி ஊடகங்களும் சேர்ந்து பண்ணுற ஒரு பிரச்சாரத்தை தவிர வேறு ஒன்றும் பெருசாக மக்கள் மத்தியில் மாறுதல் ஏற்படலை. மக்கள் மத்தியில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, இந்தியா கூட்டணி தான் அப்படி இருக்குது. ஆகையினால் அந்த பிரச்சனை இல்லை. அந்த மக்கள் மத்தியில் அந்த பகுதி மக்கள் மத்தியிலையும் ஒரு மன எழுச்சியை ஏற்படுத்தணும், ஒரு மன மாற்றத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக மயிலை மாங்கொல்லை பகுதியை விசேஷமாக தேர்ந்தெடுத்து அங்கே நடத்த போகிறாங்க. சரி, அடுத்து கல்கி. இந்த கல்கி படம் 1, 2 இந்த 2 பாகத்தில் முதல் பார்ட்டில் உலகநாயகன் சில காட்சிகள் வருவார், செகண்ட் பார்ட்டில் தான் நிறையா வருவார். ஆக அவர் ஒரு கெஸ்ட் ரோல் தான் பண்ணியிருக்காரு. அது கெஸ்ட் ரோல் தான், அவரே சொல்லிட்டார், இது கெஸ்ட் ரோல் தான் பண்ணுறேன், நான் 2 இதுலேயும் வருவேன், ஆனால் வில்லன் கேரக்டர் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டார். இப்போ என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னா, இப்போ அதுக்கு முன்னால் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லிடுறேன். நம்ம ரஜினிகாந்த் இருக்கார் இல்லையா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்,
அவர் அந்த காவேரி ஆஸ்பத்திரி ஃபங்க்ஷனில் பேசும்போது, காவேரி ஆஸ்பத்திரி எங்கே இருக்குதுன்னு சொன்னால் கமல்ஹாசன் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லி, ஒரு எச்சரிக்கையாகவும் ஒரு முன்னறிவிப்பாகவும் ஒரு முன்னெச்சரிக்கையாக ஒன்று சொன்னார். நான் இப்படி பேசுகிறதுனால சில ஊடகங்கள் இதை வச்சு திரித்து எனக்கும் கமல்ஹாசனுக்கும் இடையே மோதல் முட்டல் அப்படின்ட்டு எழுதிட போகிறாங்க. அப்படியெல்லாம் அதெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை சொல்லுவாங்க. எங்கே இருக்குன்னு இப்போ எல்ஐசி பில்டிங் இது கேட்டால் மவுண்ட் ரோடில் எங்கே இருக்குது அப்படின்னா அண்ணா சிலைக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அது மாதிரி தான் கமல்ஹாசனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இது காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்குது. காவேரி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கமல்ஹாசனுடைய இதை சொல்கிறதுனால சிண்டு மூட்டி விட சில ஊடகங்கள்லாம் முற்படும். அந்த மாதிரியெல்லாம் இல்லை. நான் எதேச்சியாக தான் சொன்னேன். என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லி ஒரு முன்னெச்சரிக்கையாக ஒன்று சொல்லி சொன்னார். இப்போ வேறு என்னடா கிடைக்கும், எதை வச்சுட்டா கம்பி கட்டலாம் அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. இந்த மஞ்சுமல் பாய்ஸ் வந்துருச்சு. அதில் குணா படத்தினுடைய பாட்டு ஏகப்பட்ட ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுத்துச்சு. கேரளாவிலையும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி. அந்த படம் இங்கே தமிழ்நாட்டில் நல்ல வசூல், நல்ல கோடிக்கணக்கில் வசூலை பண்ணிட்டு போயிடுச்சு. இதனால் கமல்ஹாசனுக்கும் அந்த மஞ்சுமல் பாய்ஸ் உள்ளவங்களுக்கு இடையே உள்ள ஒரு அந்த பாண்ட்ஸ் இருக்குல்ல, அவர் வந்தார் இங்கே, கமல் சாரை பார்த்தாரு, பேசினார். அதே மாதிரி இன்னொன்று எஸ்டிஆரை பார்த்து பேசினார், ரைட்டு, பேசி பழகினார். அதாவது மஞ்சுமல் பாய்ஸ் அவங்க. அதே மாதிரி தனுஷையும் பார்த்தாங்க, தனுஷையும் பார்த்து பேசினாங்க. இப்படியெல்லாம் பேசினவங்க ரஜினிகாந்தை ஏன் பார்த்து பேசலை? ரஜினிக்கும் கமலுக்கும் இடையே மோதல் இருக்குது. ஆகையினால இவங்க கமல்ஹாசனை சந்திச்சுட்டு வந்தவர் ரஜினிகாந்த் சந்தித்து பேச விரும்பலை, இவங்களாம் இங்கே போக விரும்பலை அப்படின்னு சொல்லி கம்பி கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு அப்பட்டமான ஒரு முடிச்சு போடுறது தான். அவருக்கு வேறு, அதாவது அவர் இந்த அரசியல் நேரம் வேறு யாரையும் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்ட்டு அவர் ரஜினிகாந்த் ஒதுங்கியே இருக்கார். சரி, ஏன் இப்படி வச்சுக்கலாமே. இந்த மஞ்சுமல் பாய்ஸ் தனுஷை பார்த்ததுனால தான் ரஜினிகாந்த் வரை பார்க்க விட்டு வரலை, பார்க்கலை அப்படின்னு அப்படி நினைக்கக்கூடாதா? அதாவது கம்பி கட்டுறது, சுவாரஸ்யமாக கதை சொல்கிறது, இதெல்லாம் மீறி அவங்க 2 பேரும் ஒத்துமையாக தான் இருக்காங்க. தொழில் போட்டியை தவிர மற்றபடி இருந்தது. ஆனால் இதை வச்சு கம்பி கட்டுறவங்க சரி, அவங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்குதுன்னு சொன்னால் பார்த்துக்க வேண்டியது தானே. சரி, நன்றி, மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.